நேற்று கரூரில் நடைபெற்ற தாவேகாவினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அப்படின்ற கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 40 பேர் உயிரிழந்த செய்தி மிகவும் மனவேதனை அளிக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த ஒரு முன் ஏற்பாடும் இல்லாமல் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டின அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர், அவர் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் காவல்துறை அதிகாரிகளுக்கு வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சில தாவேகா தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது திமுகவோட சதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு வதந்தியை பரப்புறீங்க. இது மிகவும் தவறான ஒரு செயல். இதை யாரும் செய்ய வேண்டாம். ஒரு மரணத்தை சுட்டிக்காட்டி ஒரு அரசியல் அடையணும் அப்படின்றத தயவு செய்து விட்டுருங்க. இது போராட்டமாக சுட்டுக் கொள்வது எடப்பாடியுடைய ஆட்சி கிடையாது. அந்த வேலையை விட்டுருங்க, வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையில் ஒரு 70-80க்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சைக்காக இருக்காங்க. அவங்க பூரண குணமடையணும். இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.